சூத்திரம் வாசிங்கள். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்கள். நீதிமொழிகள் 4:23 ஒரு காரியம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை அதிகமாய் காத்துக்கொள்ளணும். அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஏனென்று சொன்னால் அவர் தம்முடைய பிள்ளையை பரிசுத்தமாக்கி தீர்க்கதரிசி என்று சொல்லி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை அருளி செய்யும்படி நன்மையான குணாதிசயங்கள் உண்டாகத்தக்கதான வழியை உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த வழிகள் எல்லாவற்றிலும் நீங்கள் நடக்கும்படி உங்கள் இருதயத்தை நீங்கள் காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வழியை உருவாக்கி வைத்திருக்கிறார். அவர் வழியை நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் நீங்கள் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அவர் காண்பித்திருக்கிற வழி என்ன சொன்னால் அழகா 2 பேதுரு அழகா சொல்லியிருக்கிறார். 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் 7வது வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவான காரியம் உண்டா இருக்கும்படி இதெல்லாம் கடந்து போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு சொன்னா அவர் நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். கரங்களை பேத்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தோன்றப்பட்டிருக்கிற மாயான குணாதிசயங்களை ஆண்டோடைய வழியில கொண்டு இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டியது நிச்சயமா இருக்கிறது. அல்லேலூயா.